வணக்கம். இது உங்களுடைய ஷென்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷென்பாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். அண்ட் இது எல்லாருடைய ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா பிள்ளைங்க தே லவ் பீஸ். அதனால் பீஸ் புலாவ் அதில் ஈஸியாக பண்ணுறது. இது வெரி ஈஸி டு மேக் அண்ட் இட் டசன்ட் டேக் டைம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். நீங்களும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பீஸ் புலாவ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு ப்ரெஷர் பேன் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது நெய் சேர்த்து பண்ணினா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு கலந்தது. அந்த கடுகு பொரிய விட்டு நம்ம அடுத்தால மசாலா சேர்க்கலாம். இதுக்கு அதிகமான மசாலா எதுவுமே நான் இப்போ சேர்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு, ஒரு சின்ன ஒரு 1 இன்ச் இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய். இது அவ்வளவு நான் இடித்து சேர்க்குறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்க்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து பண்ணும்போது அதனுடைய ருசியே தனியாக இருக்கும். அண்ட் பச்சை மிளகாய் நம்ம வாய்க்குள்ளே வரும் அப்படிங்கிறதுனால நான் அதையும் சேர்த்து க்ரஷ் பண்ணி இப்போது சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதை சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான காரத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது அதனுடைய மனம் ரொம்ப அழகாக. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 கப்புக்கு 1/2 கப் பட்டாணி சேர்க்குறேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி. இப்போ பட்டாணி சீசனுங்கிறதுனால உங்களுக்கு பட்டாணி ஈஸியாக கிடைக்கிறதுனால இது பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல வசதியாக இருக்கும். இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்து அதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அதை 2-3 தடவை கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்க்குறேன். அதையும் நம்ம இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ இன்றைக்கி நான் தேங்காய் பால், ஒரு முறி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 டம்ளர் இருக்குது. ஸோ அந்த 2 டம்ளர் தேங்காய் பாலையும் நான் சேர்க்குறேன். இந்த 1 கப் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி தேவையாக இருக்குது. அதனால் நான் 2 டம்ளர் கோகோனட் மில்க், 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இன்றைக்கி பண்ணுறேன். தேங்காய் பால் நம்ம நிறைய சேர்த்திங்கன்னா, அதாவது 2 பங்கு சேர்த்தோம்னா நல்லா ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதை நம்ம உரைப்புக்கு பச்சை மிளகாய், உப்பு, இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். இதை இப்போ நம்ம மூடி வச்சு
வெயிட் போட்டு 2 விசில் வைக்கணும். இப்போ வந்து நான் வந்து 3 விசில் வச்சு அடுப்பை அணைச்சிட்டேன். இப்போ நம்ம பட்டாணி புலவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொலபலன்னு நல்லா உதிர நல்லா ருசியாக இதாக இருக்குது. இப்போ வந்து இந்த பட்டாணி புலவுக்கு வந்து குருமா வந்து எந்த குருமானாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து காலிஃப்ளவரும் பட்டாணியும் போட்டு குருமா பண்ணியிருக்கேன். தொட்டுக்க சிப்ஸு இதெல்லாம் வச்சிங்கன்னா இந்த டிஷ் வந்து முழுமையாகும். இப்போ வந்து இந்த குருமா வந்து நான் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு துண்டு தேங்காய், அதாவது ஒரு சின்ன பீஸ் தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, 4-5 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு தேவை காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 மிளகாய் வச்சுருக்கேன். வச்சு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் வானொலியில் வந்து நெய்யை ஊற்றி நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு லேசாக நெய்யில் வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை போட்டு மசாலாவை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரையும் பட்டாணியும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து மூடி வச்சு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இன்றைக்கி இது காலிஃப்ளவர் பட்டாணி குருமா. நீங்கள் என்ன குருமா வேணாலும் பண்ணலாம். இதுக்கு வெஜிடபிள் குருமா வந்து இதுக்கு சூட் ஆகும். அதே மாதிரி சிப்ஸும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பட்டாணி புலவு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தீங்க. இப்போ பட்டாணி சீசனுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் பட்டாணி ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை பார்த்தீங்க, செய்ங்க, வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஷென்பாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.